அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு உண்மையான விசுவாசி இவ்வுலகின் எந்தவொரு ஆசைகளையும் புறக்கணிப்பவனாகவும் பேராசைகளை விட்டு தனது வாழ்க்கையை முழுவதுமாக தனது இறைவனுக்கு அர்ப்பணிப்பவனாகவும் இருப்பவன். அப்படித்தான் ஒரு உண்மையான விசுவாசி இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் இறைவனான அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலின் 2வது வசனத்தில் இதை தெளிவாக்கியுள்ளான். அல்லாஹுவை பற்றி கூறப்படும்போது இதயங்கள் பயத்துடன் நடுங்குவதும், அவனது அத்தாட்சிகள் ஓதப்படும்போதோ அல்லது கேட்கப்படும்போதோ விசுவாசம் அதிகரிப்பதும், தங்களது இறைவனில் பொறுப்பை ஒப்படைப்பதும் செய்பவர்கள் மட்டுமே உண்மையான விசுவாசிகள். ஆம், ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாக இந்த புனித குர்ஆன் வசனம் உள்ளது. அல்லாஹுவின் பெயர் கூறப்படும்போது இதயம் நடுங்க வேண்டும். இவ்வுலகில் எவ்வளவு விலைமதிப்பற்ற பொருட்கள் ஒரு முஃமினின் முன் தோன்றினாலும் அவை அவருக்கு மதிப்பற்றவையாக இருக்கும். ஏனெனில் அவர்களது இறைவன் தயாரித்து வைத்த சொர்க்கத்துடன் ஒப்பிடும்போது இவையெல்லாம் மிகவும் மதிப்பற்றவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானின் வலை என்று குறிப்பிட்டது பெண்களைத்தான். ஆம், ஷைத்தான் ஆண்களை வேட்டையாட பயன்படுத்துவது பெண்களைத்தான். இத்தகைய மோசடி பொறிகளில் ஏழைகள் முதல் சூஃபிகள் வரை விழுந்த வரலாறுகள் உள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. இது ஒரு பெண்ணின் கதை. இஸ்லாமை சவால் செய்து தனது நிர்வாண உடலை முஸ்லிம் மக்களுக்கு முன் வெளிப்படுத்தி அவர்களின் கவனத்தை ஈர்க்க முயற்சித்த ஒரு இஸ்ரேலிய பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது? ஒரு அழகிய பெண் தனது ஆடைகளை பொது இடத்தில் அகற்றி முழு நிர்வாணமாக நின்றாள். ஆனால் ஒருவர் கூட அவளை பார்க்கவில்லை என்ற மிகப்பெரிய நிகழ்வு. இதற்கு காரணம் என்ன? ஈராக்கில் உள்ள ஒரு மாகாணத்திற்கு இந்த இஸ்ரேலிய பெண் வந்தாள். முஸ்லிம்களின் உண்மையான முகத்தை நான் காட்டுவேன் என்று வாதிட்டாள். அவள் மிகவும் மத ஒழுக்கத்துடன் வாழும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றும் ஒரு இடத்தை பற்றி விசாரித்தாள். அப்படி மத உணர்வு மிக்க ஒரு ஊருக்கு அவள் வந்து சேர்ந்தாள். அவள் நினைத்தாள், தனது அழகை பார்த்து ஏதேனும் இளைஞன் ஈர்க்கப்படுவான், அது அந்த இளைஞனின் மனைவிக்கு பிரச்சினையை உருவாக்கும். ஆனால் அவளது ஒவ்வொரு செயலும் ஒருபோதும் பலனளிக்காதவாறு இருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை மக்கள் அதிகம் நடமாடும் இடத்தில் அவள் வந்து நின்றாள். தனது ஆடைகளை முழுவதுமாக அகற்றி நிர்வாணத்தை காட்சிப்படுத்தினாள். அவர்களின் கவனத்தையும் வணக்கத்தையும் தன்பால் திருப்புவதற்காகவே அவளது முயற்சி இருந்தது. ஆனால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு இளைஞன் கூட அவளை பார்க்கவில்லை. அவளை காணாதவாறு மக்கள் அவளருகே நடந்து சென்றனர். சுப்ஹான் அல்லாஹ்! பலமுறை அவள் இதே முயற்சியை தொடர்ந்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இறுதியாக அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு பெண் அவளுக்கு ஆடைகளை கொடுத்து அதை அணியுமாறு கேட்டுக்கொண்டாள். அந்த பெண் கூறினாள், நீ இந்த நோக்கத்துடன் இங்கு வந்தவள். உன்னை விட அதிகமாக நான் முயற்சித்தேன், ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இஸ்ரேலிய பெண் கேட்டாள், இவர்களை இவையெல்லாம் ஈர்க்காததற்கு காரணம் என்ன? இவர்களை இவ்வளவு ஈர்த்தது எது? அந்த பெண் பதிலளித்தாள், அவர்களது இறைவன் வாக்குறுதி அளித்த வானமும் பூமியையும் விட பரந்த சொர்க்கமே அவர்களை ஈர்த்தது. நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் சொர்க்கத்திலுள்ள ஹூருல் ஈன்களுமே அவர்கள் விரும்புவது. இதை கேட்ட இஸ்ரேலிய பெண் ஆச்சரியப்பட்டாள். இதுதானா முஸ்லிம்களை இவ்வளவு ஈர்த்தது என்று கேட்டாள். அந்த ஊரைச் சேர்ந்த பெண் கூறினாள், ஆம், இதுதான். இந்த வார்த்தைகளை கேட்ட இஸ்ரேலிய பெண் ஷஹாதத் கலிமாவை உச்சரித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாள். அவள் தனது ஊருக்கு திரும்பவில்லை. ஈராக்கில் உள்ள ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டாள். அவர்களுக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு முஹம்மத் என்று பெயர் சூட்டினர். சுப்ஹான் அல்லாஹ்! அதுதான் முஸ்லிம்கள். நமது பாதையில் உறுதியாக நின்றால் இவ்வுலகின் எந்தவொரு ஆசையும் நம்மை தோற்கடிக்காது. ஒரு உண்மையான விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் தெளிவாக வழிகாட்டியுள்ளது. இறைவன் தௌஃபீக் அளித்து ஆசீர்வதிப்பானாக. இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.